பிரைஸ் தி லார்ட். யோபு 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். எனக்கு அன்பானவர்களே, சென்று போன மாதங்களிலும் தேவன் நம்மை காப்பாற்றி வந்த நாட்களிலும் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கும்போது அது அளவிட முடியாதது. எனக்கு அன்பானவர்களே, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவருடைய வெளிச்சங்க. இன்றைக்கு அநேகர் சாபக்கட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை சாப்பிட்டா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை தீரும், எந்த வழி போனா அவங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறும், இன்றைக்கு கண் கலங்கி நிற்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லியிருக்கிறது, அவர் தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் அவர் பிரகாசிப்பிக்க பண்ண தேவன் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளில அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். வெளிச்சம் அவர் எப்படி நமக்கு அருளி செய்கிறார்? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப இந்த வசனத்துல அவர் தலைமையிலையும் நமக்கு லேம்ப், நமக்கு வெளிச்சத்தை வைக்கிறார். தேவனுடைய வார்த்தையும் நாம் இடராதபடிக்கு நம்முடைய கால்களுக்கும் வெளிச்சத்தை வைக்கிறார். அப்ப உயர பார்த்தாலும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்முடைய ஜீவியம் கடந்து போக வேண்டும். இந்த பூமியில நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தாலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்லும் போது அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன். இன்றைக்கு பல நேரங்களில் வாழ்க்கையில பார்க்கும்போது டார்க்னஸ், சம்டைம்ஸ் அட்டர் டார்க்னஸ், காரிருள் சூழ்ந்த சூழ்நிலை வரலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு மரண இருள் போன்ற சூழ்நிலை வரலாம். காரிருள் போன்ற சூழ்நிலை யாக்கோபு சந்தித்தது போல வரலாம். சங்கீதம் 23 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போகக்கூடிய அனுபவம் வரலாம். எந்த பாதை வந்தாலும் நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். இந்த வேதம் என் தலை மேல, தேவனுடைய வசனமாகிய இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் நான் கடந்து போவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தை மட்டும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களால, நம்முடைய நாவினால, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் நீங்களும் இருளை கடந்து வருவீங்க. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலன் கொள்ள செய்யும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தீபத்தை ஆண்டவரே என் தலையின் மேல வைத்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவரே, எல்லாரும் என் கூட சேர்ந்து உங்க வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. சொல்லுங்க என் கூட, உம்முடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அப்பா, என் தலை மேல உங்க வெளிச்சத்தை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என் இருதயம், என் சிந்த, என் யோசனை, என்னுடைய அறிவு, என் புத்தி எல்லாமே உங்க வெளிச்சத்துக்குள்ள என்லைட் ஆகும்படி ஜெபிக்கிறப்பா. எல்லா டார்க்னஸ் வெளியேறும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த நேரத்துல இணைந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்க கிருபையின் கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வெளிச்சத்தினாலே ஞானமுள்ள இருதயத்தோடு இருளை கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.